ஹே கைஸ், இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் என் கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இல்லை ஐடி கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் ஃப்ரீக்வெண்ட்டாக கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருந்தால், இல்லை ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தால், ஸோ அது வந்து கெரியரை வந்து இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதா? வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஐடி இண்டஸ்ட்ரியில் ஃப்ரீக்வெண்ட்டாக அதாச்சும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனி வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்குது, இல்லை 2 வருஷத்தில் 4 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெரியர் வந்து இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதான் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் கெரியர் வந்து இம்பாக்ட் பண்ணணும். ஸோ ஒரு கம்பெனி வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வந்து இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் ரீசன் இருந்தால் மட்டும்தாமே நீங்கள் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணால் அது வந்து வேலிடு. அந்த ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருந்தால் ஓகே. அந்த ரீசன்ஸ்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸ்ட்ராங் ரீசனில் முதல் விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து க்ரோ ஆகலை. அதாச்சும் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் வேல்யூவோ இல்லை உங்கள் கம்பெனியோட க்ரோத்தோ வந்து ஒரே இதில் இருக்குது, இல்லை இப்பயும் வந்து அதே இதில் இருக்குது, போன வருஷம் அப்படியே இருக்குது, இல்லை நெக்ஸ்ட் இயரும் க்ரோத் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கம்பெனி வந்து க்ரோ ஆகாது. கம்பெனி க்ரோ ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து க்ரோத் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். ஸோ இன்னொன்று ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த க்ரோத்துமே இல்லை வித்தின் த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு க்ரோத் இல்லைங்கிற பட்சத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரே பொசிஷனில் வந்துருப்பீங்க. ஸோ போன வருஷமும் அதே பொசிஷன், ப்ரொமோஷன் வந்து கிடைக்கல, கரண்ட்டே அதே தான். ஸோ உங்களோட கெரியர் வந்து நீங்கள் ஃபோர்ஸி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கெரியர் க்ரோத்துமே இல்லை, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லைங்கிற பட்சத்தில் வந்து ஸோ நீங்கள் வந்து மாறலாம். இன்னொரு ரீசன் கூட சொல்லலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து வந்துருச்சு. ஸோ என்னென்னா வந்து கம்பெனி வந்து இழுத்து மூட போகிறாங்க. கம்பெனி வந்து இழுத்து மூடனா கண்டிப்பாக உங்களையும் வேலையை விட்டு தூக்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அது வந்து பிஸ்னஸ் சரியாகவே போக மாட்டேங்குது, இல்லை இன்னொரு கம்பெனி வந்து இதை வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவுமே கூட ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். இன்னொரு ஸ்ட்ராங் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட இன்கம் வந்து உங்களுக்கே வந்து பத்தலை. ஸோ நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனோ இல்லை உங்களோட ரொட்டீனை வந்து பாஸ் பண்ணுறதுக்கோ வந்து உங்களுக்கோட இன்கம் வந்து சப்போர்ட் ஆகலை. இப்போ உங்கள் ரூம் ரெண்ட் பே பண்ணுறதோ இல்லை ட்ராவல் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கே உங்களோட பேசிக்ஸ் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே வந்து உங்களோட இன்கம் வந்து செட் ஆகலை. ஸோ அப்படிலாம் அதுவுமே வந்து ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பத்தலை. எதுக்காக நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து வேலைக்கு போகிறோம்னா கண்டிப்பாக சேலரி கேட்க தான். ஸோ சேலரி க்ரோத் இஸ் ஒன் ரீசன். உங்கள் இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களையே வந்து சப்போர்ட் பண்ணிக்க முடியலன்னா கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் நீங்கள் சொல்லலாம். இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு ஆர்கிடெக்டாக தான் ஆகணும்னு சொல்லி ஐடி கம்பெனியில் நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமோடு இருந்திருப்போம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கிடெக்டோ இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ, இல்லை நான் இந்த டெக்னாலஜி தான் வந்து ஜாயின் பண்ணணும், இதுதான் என்னோடய கெரியர் மாதிரி அவங்களோட ட்ரீமாக வந்திருக்கும். பட் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, சம்பவம் எனக்கு வந்து ஜாப் வேணும், ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு வந்து ஜாப் வேணும், என்னால் வந்து ஜாப் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்க முடியாது, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு நிறைய பேர் அந்த மாதிரி தான் வந்து வராங்க. ஸோ அந்த 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 மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஜாப் மாறலாம். ஸோ எந்த ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, எனக்கு ஜாப் போயாகணும், பட் என்னோடய ட்ரீம் டெக்னாலஜி அதுதான், நான் அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண நினச்சேன், பட் எனக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடச்சிச்சு, ஸோ அதனால தான் ஸ்விட்ச் பண்ணுறேன். இதுவுமே வந்து ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இன்னொரு ரீசன் ஒரு 60 to 70 கூட சொல்லலாம். சேலரி இஸ் அ மெயின் திங். அண்ட் இந்த 60 to 70 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ். ஸோ உங்களோட பாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பேடாக இருக்காங்க, இல்லை உங்கள் பாஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க, ஸோ கொஞ்சம் மென்டபுளாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல நெசன்னு சொல்லிட்டோ, இல்லை நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்காம ஒரு பார்சல் இதுவோ, நம்ம எவ்வளோ பெஸ்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம ரெகனைஸ் பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம இருக்குன்னே தோணாது. ஸோ ஒரு பேட் பாஸ் கீழே ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். ஸோ அது ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணோம். இதுவுமே கூட ஒரு ரீசன் வந்து நீங்கள் சொல்லலாம். நான் சொன்ன இந்த ரீசனுக்காக தான் நீங்கள் வந்து கம்பெனி மாறுறீங்கன்னா அது வந்து தப்பே கிடையாது. சரி, இந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து கம்பெனி மாறிட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாற வேண்டாம். ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி போய் வந்து நம்ம அங்கே உட்காந்துடணும். ஏன்னா நம்ம ஒரு கம்பெனியில் எவ்வளோக்கு நாள் ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ணுறோமோ அந்த நாளுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து வேல்யூபிளாக இருப்பீங்க. ஸோ நீங்களுமே வந்து வேல்யூபிளாக தெரியுங்க, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஸோ கம்பெனிஸ் இல்லை ரெக்ரூட்டரும் சரி, மோஸ்ட்லி வந்து யாரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஸ்டேபிள் மைண்ட் செட் இருக்கிற எம்ப்ளாயிஸ். அதாச்சும் ரொம்ப நாள் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே 4 வருஷத்தில் வந்து 2 வருஷத்தில் 4 கம்பெனி மாறுற அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் மைண்ட் செட் இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க.
ரெக்ரூட்டும் சரி, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா வந்து அவங்க வந்து முதல்ல உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து காலே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஜம்ப் அடிச்சிருந்தீங்கன்னாவே அந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரீனில் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க இல்லை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கம்பெனி தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே உட்காந்துடணும். ஸோ அதை உட்காந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வேல்யூபிள் பர்சனாக கம்பெனிக்கு சரி நீங்களும் இருப்பீங்க. தட்ஸ் ஆல். ஹே கைஸ், இந்த வீடியோ யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அமுக்குங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரம் நவடேஸ்.